நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் ஒன் பை ஒன் அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அருமையான ஒரு விஷயத்தை தாங்க சொல்ல போறேன், ஷேரிங். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கால கேட்டவன், அவளுக்கு திடீர்னு நம்ம தீபிகா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கடிதம் அதாவது வருது. அந்த கடிதம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுல தாங்க முக்கியமான ஒரு எவிடன்ஸே இருக்கு. அந்த எவிடன்ஸ் மட்டும் நம்ம கிடைச்சானா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மள அப்டேட் பண்ணாம தான் அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி அந்த எவிடன்ஸை எடுக்கிறது, யார் மூலியமா அந்த எவிடன்ஸை நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் மண்டையை கசி 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 யோசிச்சுன்னு இருக்காங்க. உண்மைகள் வெளியே வருமா, ஒரு பக்கம் ஆதாரங்கள் சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வேகமா ஒரு பக்கம் வேகத்தோட ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சிறந்த முறையில சிறப்பான அடி தரமான செய்கை செஞ்சு விட்டாரு. என்னடா பண்ணாரு அப்படின்னு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தாங்க. போட்டு நேரா தீபிகாவும் மறுபக்கம் ராஜேஸ்வரி கை குளிக்க அந்த கடிதத்தை மாத்திரம் போது அப்படியே சும்மா அதை அப்படி எடுத்து இப்படி எடுத்துக்கிறாங்க. உடனே எடுத்து, என்ன ராஜேஸ்வரி நீ எல்லாம் ஒரு ரக்கவா, மானங்கட்டவளே, உன்னை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்பி இருந்தா நீ எனக்கே துரோகம் சரியா, ஒன்றாகிற வீட்டுல ரெண்டாக மண்ணு இருக்கே, நீ என்னென்ன வேலை பண்ற, என்னென்ன செய்யற, அதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு ராஜேஸ்வரி. இப்போ உன்னை என்ன பண்ணணும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, உன்னை சிறப்பா செஞ்சு விடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா நம்ம விஜய் யோசிச்சுன்னு இருக்க. டே விஜயே, நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்கா சாதாரண அக்காலடா, ஆனாலாம் டாப் டக்கருடா. உங்ககிட்ட இருந்து சொத்தை புட்டுங்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னியும் மல்லியும் பிரிச்சு இந்த சொத்து எல்லாத்தையும் நானே ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணி ராணி மாதிரி வாழ போறேன். அந்த தீபிகாவை நம்பின்னு போனா நடு ரோட்டில் தான் நிற்பிய தவிர நீ ராணி மாதிரியும் வாழ மாட்டேன், யார் மாதிரியும் வாழ மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, தவறு உன் மேலதான், தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு நீ என்ன திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்காத. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சு புரிஞ்சு செய்யணும். அதை விட்டுட்டு இது ஏனாதானான்னு ஒரு பக்கம் நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். இதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு தெளிய போறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டதும் என்னடா இது புது புதுசா தினசா பேசுறாங்க, இவங்க பேசத்தெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் நடுங்குதுற ஒரு பக்கம், அடடா குளிர்துற ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா ஒரு பக்கம் அடிச்சு ஆணித்தனமா சொல்லியே தீரணும். அது மட்டும் இல்லாம இதே சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயோட நெருங்கிய நண்பர். அவர் எதுக்குடா இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் போன் பண்ணி கூப்பிடுறாரு. மச்சான் இந்த மாதிரி தானே பிரச்சனை, இந்த இடத்துல நீ இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் கரெக்டா வந்துட்டா எப்படி இருக்கும், அந்த தருணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சம்பவமா இருக்கும். இப்படிதாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னொன்னு நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, எத்தனை பேர் பலியாக போறான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த தீபிகாவோட சுயநலத்துக்கோசரம் பல பேரோட உயிர் பரிதாபமா போக போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரேணுகா தான் இந்த எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்த பிரச்சனை காரணம். ரேணுகா சாகம் தான் மல்லி இடையில வந்திருக்க மாட்டாங்க, சுடரும் இடையில வந்திருக்க மாட்டாங்க, வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரால எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா சுடர் ரேணுகாவால. அது மட்டும் இல்லாம ரேணுகாவை கொண்டு அந்த ராஜேஸ்வரியை பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவளை ஜெயில போடாம மறுபக்கம் இவங்களவே ஜெயில போட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கண்ணுகள் கலங்குதையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் ஒரு பக்கம் கலங்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே சும்மா பயத்துல ஒரு பக்கம் நடுங்கிறேன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பயணத்தோட இன்னும் நிறைய பயணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த பயணங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வெற்றி பயணமா அமையாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்ததாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம விஜய் இருக்காருல, அவரு தாங்க இந்த இடத்துல ட்விஸ்டே வச்சிருக்காரு. விஜயா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் இன்னும் பண்ணாதாங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் அடிச்சு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போறாரு, கதிரேசனை பிடிச்ச சட்டையை பிடிச்சு, ஏன்டா சொட்ட மாட்டியா, உன்னால ஒரு ஆளுன்னு மதிச்சு விட்டு ஒரு விஷயத்த பேச வந்தா நீ என்ன பண்ணணும், இல்ல ஒரு நியாயமான ஆளா என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு பார்க்கலாம். ஆனா நீ எவ்வளவு திமிரு இருந்து ஆங்காரம் முடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன், உன்னால இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, உன்னால அடிச்சு தர்றன்னு இழுத்துன்னு போனோம். அப்பதான் வாழ்க்கையில நீ அடி மேல அடி வாங்கி திருந்துவேன், இல்லை நீ லாஸ்ட் வரைக்கும் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நடந்து போச்சு, வாழ்க்கையில நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீலிங்கு இந்த சேடிங்கு இதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் முக்கியம், அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இவங்க சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்றதையும் பொறுத்து வந்து பசங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம
தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து தீபக் கிட்ட சொல்றாங்க, தீபக் இதோ பாருங்க, இதுக்கு மேலேயாவது மல்லிக்கு உதவாம இருங்க. மல்லிக்கு நீங்க உதவத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சும்மா மண்டையெல்லாம் ஒரு பக்கம் காயுது, அப்படியே சும்மா மண்டையில இருக்கிற முடியெல்லாம் உழுது, உங்களை அடிச்சு மூஞ்சியெல்லாம் ஒட்டைக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. அந்த மல்லி கிட்ட மட்டும் பேசாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஆக்ரோஷத்தோட பேசுறாங்க. உடனே ஒரே வார்த்தை தீபக் வந்துன்னு, அவங்க எனக்கு உரியவங்க, அவங்களுக்கான ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக செஞ்சாகணும். நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ விலைக்கு போயிட்டு இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பக்கம் லட 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 கொட 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 வட 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 தட தட தடன்னு ஆடுன்னு இருக்கேன். இதுக்கு மேலே தேவையில்லாமல் ஒரு பக்கம் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பண்ணின்னு இருந்தால் அவளை வாயெல்லாம் உடச்சு போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கலாம். ஏய் பாபா பாபா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரெண்டும் கோவப்பட ஆரம்பிக்கும். இந்த கோவத்தோட இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. மண்டையில் அப்படியே சும்மா கொண்டையில் எதுலையுமே மசரே இல்லாமல் அந்த அளவுக்கு சண்டை, ஒரு பக்கம் சண்டை தான் இங்கே சரித்திரத்தை படைக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்த வீடியோங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம். மதுரம் பாருங்க தருங்க உன்னே 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 எல்லாரையும் கூட்டில் போட்டு பலி வைக்கும் ஃபஸ்ட்டு.